குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப நம்ம உள்ளத்துல, நம்ம இருதயத்துல, நம்ம நினைவுல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், அதற்கு தகுந்தாறு போலதான் நம் வெளி தோற்றம் இருக்கும். நம்ம உள்ளமும் சரி, நம்ம சிந்தனையும் சரி, நம்முடைய யோசனையும் சரி நன்றாக இருந்தால் அளவு கூட நன்றாக இருக்கும். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்னா, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல நாம நன்மையை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல சிந்தனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல, நல்ல யோசனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த நல்ல சிந்தனை சரி, நல்ல யோசனை சரி தன்னை சார்ந்ததாக இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது. தன்னை மட்டும் சுற்றி இருக்கிற ஒரு விதத்துல அந்த நல்ல சிந்தனை, நல்ல யோசனை இருக்குது. அப்போ தன்னை மட்டுமே சார்ந்து நல்ல சிந்தனையில இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சுயநலத்தோடு நாம் நல்ல சிந்தனை இருக்கும்போது பிறருக்கு நாம் அதிகமாக தீங்குதான் நாம் விளைவிக்குவோம். வேறொரு நாம் பார்க்கிறோம், யோசேப்பு அவருடைய சகோதரன் நாம் பார்க்கிறோம். அந்த சகோதரர் என்ன பண்றாங்க, யோசேப்புக்கு விரோதமா எழுப்புகிறாங்க, யோசேப்பின் மீது தவறாக சிந்திக்கிறாங்க, யோசேப்பின் நிமித்தமாக தவறான எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும் போது அந்த சகோதரர் என்ன பண்றாங்க, உள்ள சுயநலமா இருக்கிறாங்க. யோசேப்பு இப்படியே சொல்லி சொல்லி பெரிய ஆள் ஆகிடுவானோ, அவன் பெரிய ஆள் ஆகிட்டாக்கா நாமெல்லாம் அவனுக்கு அடிமை இருக்கணுமா, அப்போ நாம இவனை இல்லாம பண்ணிருக்கோம்னாக்கா நாம இவனுக்கு கீழே இருக்க கூடாது என்று அவனா பண்றாங்க, சுயநலமா யோசிக்கிறாங்க. கபடிய திட்டம் பஞ்ச காலத்துல தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க முடியாத யோசேப்பை கடவுள் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா அவனுடைய சகோதரன் என்ன பண்றாங்க, நான் ஏன் சகோதரனுக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் சகோதரன் கிட்ட போய் நிக்கணும், அவன் இல்லைனாக்கா நான் போக மாட்டேன்ல, நான் போய் நிக்க மாட்டேன்ல என்ன பண்றாங்க, அவர்கள் சுயநலமாக நல்லா யோசிக்கிறாங்க. ஆனா அது பிறருக்கு தீமையாய் போய் முடிகிறது. அப்ப இன்னைக்கு நாங்களும் நம்ம சில வேலையில சுயநலமா யோசிக்கிறோம், நல்லா யோசிக்கிறோம். ஆனா சுயநலமா நம்ம நல்லா யோசிக்கும் போது அது பிறகு தீமையாக போயிடுறது. அப்போ இயேசு ஆண்டவரால் மீட்கப்பட்ட நாம, இயேசு ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட நாம, நமக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள், நல்ல யோசனைகள் எல்லாமே பிறருக்கானதா இருக்க வேண்டும். சுயநலமாக அல்ல, தன்னலமாக அல்ல, மாறாக பிறருக்குமாக இருக்க வேண்டும். தனக்கு நாம எந்த அளவுக்கு நாம நல்ல விதத்துல நல்ல யோசனை பார்த்து பார்த்து நம்ம செய்யறோமோ அதே போல பிறருக்கு நாம செய்ய வேண்டும். அதான் கடவுள் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானத்துல அன்பு கூறுவாயாக. அப்போ நாம நம்மில எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம், நாம நம் மீது நமக்காக எந்த அளவுக்கு நாம நல்ல யோசனை யோசிக்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், அதே போல பிறர் மீது அன்பு கூற வேண்டும். பிறருக்காக நாம் நல்ல யோசனை செய்ய வேண்டும், பிறருக்காக நல்ல காரியம் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம் தூய்மையா இருக்க வேண்டும். அந்த தூய்மை சுயநலமானதாக அல்ல, மாறாக பொதுநலமா இருக்க வேண்டும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அதான் வேதம் சொல்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்றது இருதயத்தில் சுத்தமுள்ளோர் பாக்கியவான்கள். அப்ப இருதயத்துல சுத்தம் இருக்கணும், நல்ல நினைவு இருக்கணும், நல்ல யோசனை இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும். அது பொதுவா இருக்க வேண்டும். அப்ப நம்ம பொதுவாக சுத்த இருதயத்தோடு நாம் வாழும் போது நாம் கடவுளை தரிசிக்க முடியும், கடவுளை காண முடியும், கடவுள் நம்ம வாழ்க்கையில கடந்து வருவார். பாவ வாழ்விலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு வந்தார். பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எனவே நாம நம்முடைய இதயத்துல சுத்தமுள்ளவர்களாய் இருப்போம், கடவுளுடைய பார்வையில பரிசுத்தமாய் நாம நடப்போம், கடவுளுக்கு ஏற்ற ஜீவியை நம்ம ஜீவிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், கடவுள் நம்ம வாழ்வில் இடைபடுவார், நம்மால் கடவுளை காண முடியும். அந்த மேலான ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக சுயநலமாக அல்ல, பொது நலமாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கடவுளை தரிசிக்க தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
ஆம், நாங்கள் சுத்த இதயத்தோடு வாழ வேண்டும், நல்ல எண்ணம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும், நல்ல சிந்தனை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் சுவாமி. அந்த சுத்த இருதயம், நல்ல சிந்தனை, நல்ல யோசனை என்பது சுயநலமாக அல்ல, தன்னலமாக அல்ல, மாறாக பொது நலத்தோடு எல்லாருக்காக சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் இருப்பதற்கு இறைவன் தாமே அருள்பாவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு, துர் இச்சைகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வை உமக்குள்ளாக வாழ்வதற்கு இறைவன் தாமே அருள்பாவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே இந்த நேரம் முதற்கொண்டு எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வித வேலைகளை ஆஸ்வதித்து இரட்டிப்பான நன்மையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட நடக்காமல் எல்லா காரியங்களை நீதாமே வாய்ப்பு செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத உலகத்தில் நீதாமே எங்களுக்கு துணைவராக, ஆபத்தான உலகத்தில் நீதாமே பாதுகாப்பாய் இருந்து எங்களை நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைவன் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.